ஹாய் எவ்ரிஒன். நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு மினி பேஸ்கெட் வந்து எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல ஒரு ஸ்லிப் நாட், அப்புறம் ஒரு 6 பேஸ் செயின் ஃபார் ஸ்மால் ஹோல். நான் எப்போதுமே ஏன் 6 பேஸ் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ஹோல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிக்கா தெரியாது. ஸோ அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்றது. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நார்மலா ஒரு 2 லேயர் சர்க்கிள் மேக் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு 2 லேயர் சர்க்கிள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப டைட்டா இல்லாம, உங்களுக்கு எனஃப் ஆஃப் செயின்ஸ் நீங்க எவ்வளோ போடுறீங்களோ, அத போட்டுக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரியே நீங்க வந்து செகண்ட் லேயர் ஆஃப் செயினும் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் செயின் போட்டுட்டு, செகண்ட் லேயர் ஆஃப் செயின் போடும்போது, அ ஒரு பேஸ் செயின், ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் 2 டபுள் செயின் போட்டுக்கணும். போட்டுட்டதுக்கு அப்புறமா, ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து ஒரு 2 பேஸ் செயின் கிடைச்சிரும். இந்த இடத்துல தான் நீங்க எவ்வளோ சைஸ் வேணுமோ, அத வந்து நீங்க பெருசு பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க 2 லேயர் போட்டுட்டு பேஸ்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போடவே கூடாது. எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு பவுல் வந்து ரவுண்டா வராது. அது ஒரு வி ஷேப் மாதிரி போயிரும். ஸோ, இப்ப நான் ஒரு லேயர் முடிச்சுட்டேன். ஒரு லேயர் முடிச்சுட்டு, நான் இப்போ வந்து செகண்ட் லேயரும் இந்த ஒயிட்லயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு பேஸ் செயின்லயும் நான் இப்போ வந்து 2, 2 டபுள் செயின் போடுறேன். ஏன் அப்டின்னா, அப்போதான் வந்து நம்மளுக்கு அந்த சுருக்கம் இல்லாம நம்மளோட பேஸ் வந்து வரும். அதுக்காக தான். ஸோ இந்த இடத்துல வந்து நான் அகெயின் இன்னொரு ஒரு லேயர் எனக்கு கீழேயே தேவைப்படுது. ஸோ அப்பதான் வந்து எனக்கு பேஸ்கெட் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படிங்கிறதுனால, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இன்னொரு ஒரு லேயர் போட்டுக்கிறேன். நீங்க கலர்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து நெக்ஸ்ட் லேயருக்கு இன்னொரு கலர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்தோட நம்மளோட பேஸ் முடியுது. இதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா செயினும் போடக்கூடாது. கீழ எவ்வளோ செயின்ஸ் இருக்கோ, அதே மாரி தான் நீங்க மேலேயும் பில்ட் பண்ணிட்டே போணும். ஏன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா ரவுண்ட் ஷேப்ல சிலிண்ட்ரிக்கலா பாட்டில் மாரி வராது. உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டா வி ஷேப்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ, அதனால எக்ஸ்ட்ரா செயின்ஸ் மட்டும் இதுக்கு மேல போட்றவே கூடாது. ஸோ, ப்ராப்பரா நம்ம என்ன கவுண்ட்ல ஸ்டார்ட் பண்றோமோ, அதே மாரியே தான் போடணும். ஸோ, எத்தன லேயர் வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ ஹைட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அத்தன லேயர் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரி சிம்பிளான ஒரு பவுல் கிடைக்கும். ஸோ நீங்க வைக்கிற திங்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அந்த பவுல் வந்து கரெக்ட்டா செட் ஆகும். நான் சும்மா ஒரு சாமிக்கோ, இல்ல வீட்ல ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்காகவோ ஒரு சின்னதா 3 ஃப்ளவர் வைக்கிற மாரி மட்டும் ரெடி பண்ணி நான் காமிச்சிருக்கேன். ஸோ இத நீங்க வச்சு ஒரு பூஜை மாடத்துக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க நார்மலா நம்மளோட வொர்க்கிங் டேபிள்ல கூட வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.